ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாவ் வாரா. இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப் 1600 வாட்ஸ் பிக் 20 நியோ எப்படி யூஸ் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து புஷ் பட்டன் டைப்புங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதாங்க இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல வந்து கண்ட்ரோல் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் ரெண்டுமே ஒன்று தாங்க. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணினோம்னா வந்து ஃபஸ்ட்டு ஆன் ஆகிறதே வந்துட்டு ப்ரெஷர் குக் மோடு தாங்க. அது வந்து பை டிஃபால்ட்டாகவே 1400 வாட்ஸில் தாங்க அது வந்து ஆன் ஆகும். இதில் வந்து மேக்ஸிமம் வாட்ஸ் வந்து 1600 வாட்ஸ் தாங்க. உங்களுக்கு 1400 வாட்ஸ் நானும் ஃபஸ்ட்டு வந்து அதை டிஸ்பிளே பண்ணோம். உங்களுக்கு இந்த ஹீட் வேண்டாம் அப்படின்னா இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இது சிம்பிள் இருக்குது இல்லையா. ப்ளஸ் பண்ணால் வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து எப்படி சிம் ஹை மீடியம் அந்த மாதிரி வைக்கிறோமோ அந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி ஹீட் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். இது 1600 வாட் தாங்க வந்து மேக்ஸிமம் ஹீட்டு. உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாங்க. 1500 இது மாதிரி வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் பண்ணி ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எப்படி ஹை மீடியம் யூஸ் பண்ணுறோமோ சிம்மு அந்த மாதிரி தாங்க இதுவும் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த இதுக்கு பேர் வந்துட்டு கண்ட்ரோல் பேனலுங்க. இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஷன் ப்ளீஸ் என்ஷூர் ஹாட் வெசல்ஸ் டூ நாட் கம் இன் கான்டாக்ட் வித் த கண்ட்ரோல் பேனல் டு அவாய்ட் டேமேஜஸ். இது வந்து இந்த இடத்துல வந்து ஹீட் படாமல் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்குங்கிறதுனால இது வந்து கண்ட்ரோல் பேனல் டேமேஜ் ஆகிடும். அதனால் அவாய்ட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க. உங்கள் கை வந்துட்டு இந்த மேலே வந்து நீங்கள் வைக்காதுங்க. அது அடுப்பு வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் ஆன பிறகு தாங்க வைக்கணும். எந்த பாத்திரத்தை நம்ம வச்சாலும் அது வந்துட்டு இந்த சர்க்கிள்குள்ளே தாங்க நம்ம வைக்கணும். அப்போ தாங்க அது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஹீட் வந்து ஜெனரேட் ஆனது பாத்திரத்தில் படும். நம்ம பாத்திரம் எதுவுமே வைக்கலை அப்படின்னாக்க ஈஓ அப்படிங்கிறத வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுங்க. பாத்திரம் நம்ம வைக்கணும். அதுக்கு தாங்க இந்த பாத்திரத்தை நான் வச்சுருக்கேன். உங்களுக்காக டெமோ காமிக்கிறேன். இது வந்து 300 நான் வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு அவங்க ப்ரீ டிஃபைன்டாக 9 ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த 3 ஆப்ஷன்ஸோடைய ஹீட் வந்து வேரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ண முடியாது. அந்த 3 ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா தோசை சப்பாத்தி டைமர் செட் பண்ணிங்கனாலோ வந்துட்டு வார்ம் கீப் வார்ம் இந்த 3 ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா டிக்ரீஸ் இன்க்ரீஸ் வந்துட்டு நம்ம வந்து பண்ண முடியாது. நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ அதுதாங்க வந்து வரும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வந்து டைம் ஹீட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்துட்டு டிஸ்பிளே ஆகுங்க. இந்த 4 லைன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிறது வந்து இது வந்து ஹவர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுங்க. இது வந்து மினிட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுங்க. 10 அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆச்சுன்னா 10 மினிட்ஸுங்க. 01 அப்படின்னா 1 மினிட்டுங்க. 01 அப்படின்னு காமிச்சா அது வந்து 1 மினிட். 10 அப்படின்னா 10 மினிட்ஸு. இது வந்து ஹவர்ஸுங்க. இப்போ இது வந்துட்டு தோசை இல்லை சப்பாத்தி ஏதாவது நீங்கள் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா தோசை சப்பாத்தி மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. இது வந்து டிசி அப்படிங்கிறதான் காமிக்கும். இதில் வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ இந்த ஹீட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாதுங்க. அதுபோல் டைமருக்கும் வந்து டைம்ஸ் தாங்க காமிக்கும். ஹீட் வந்து உங்களுக்கு காமிக்காதுங்க. டைம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நம்ம முதல்ல ஆரம்பித்த உடனேயே நம்ம பார்த்தது வந்துட்டு ப்ரெஷர் குக்கர் மோடு தாங்க பார்த்தோம். இதை ஆன் பண்ண உடனே இது தாங்க ஆன் ஆகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு இன்க்ரீஸ் 1600 மேலே பண்ண முடியாது. நீங்கள் குறைக்கலான்னு 1400 200 1000 500 300 வரைக்கும் குறைக்கலாங்க. இது நம்ம ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கரீஸ் மோடு. கரீஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கரீஸ் மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து பை டிஃபால்ட்டாக 1000 காமிக்குது. அதை நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஹீட்டு. இட்லி வந்து அவங்க 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பை டிஃபால்ட்டுங்க. அதை வந்து குறைக்க முடியாது.
இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்களுக்கு இட்லிக்கு வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் ஆகுங்க. இது வந்து டீப் ஃப்ரை மோடு. உங்களுக்கு வந்து பூரி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணலாம். எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டீப் ஃப்ரை மோட் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வெறும் ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட இந்த மோடை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 200 அப்படிங்கிறது அது வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ண உடனேயே அது வந்து காமிக்குது. அதை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாங்க. 70 தாங்க லாஸ்ட்டு, மேக்ஸிமம் வந்து 200 இதில். அப்புறம் ஹீட் மில்க்கு அது வந்து 20 மினிட்ஸ் தாங்க இதுக்கு வந்து காமிக்கும் பை டிஃபால்ட்டாகவே. அடுத்து கீப் வார்ம், உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் வரைக்கும் உங்கள் அந்த டிஷ்ஷை வந்துட்டு வார்மாக வச்சுக்கோங்க. 60 மினிட்ஸ் அப்படிங்கிறது தாங்க இது டிஸ்பிளே பண்ணுது. இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வரலாங்க உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி. நீங்கள் வந்து இப்போ ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது வந்து பிளிங்க் ஆகும். இங்கேயும் லைட் வந்து பிளிங்க் ஆகுங்க. நீங்கள் வந்து உடனே வந்து கண்ட்ரோல் ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. அது ஃபேன் ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு அது ஆஃப் ஆன பிறகு தான் இந்த கண்ட்ரோல் பேனல் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் வந்து இந்த பிளிங்க் ஆகிட்டே இருக்குங்க இந்த லைட்ஸு. இந்த மெனு ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை ஆஃப் பண்ணாலும் சவுண்டு வரும், இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஃபேன் சவுண்டு ஆஃப் பண்ண பிறகு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் சுவிட்சை ஆஃப் பண்ண முடியும். கண்ட்ரோல் சுவிட்சை ஆஃப் பண்ண பிறகு தான் இந்த பிளிங்க் வந்து ஆஃப் ஆகுங்க. நீங்கள் வந்துட்டு இதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் வந்து மொத்தமாக கூலான பிறகு தாங்க பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.